இப்போ பிரின்சஸ் கட் போட்டு போட் நெக்கு மெஷர்மெண்ட்டு, மார்பு சுற்றளவு வந்து 28 28, கழுத்தோட அகலம் 3.5 வச்சிருக்கேன், ஷோல்டர் 2.5 வச்சிருக்கேன். ஓகேவா? ஆம்கோல் நீளம் வந்து 6.25 வச்சிருக்கேன். 6 வச்சு மார்பு சுற்றளவு ஆம்கோல் கரெக்டாக செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு 4 இன்ச்சு இறக்கி வச்சிருக்கேன். 6.25 வச்சிருக்கேன். 1 இன்ச்சு கொடுத்து கிராஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கழுத்தோட அகலம் வந்து 3 வச்சிருக்கேன். ஓகேவா? நல்ல ஆம்கோல் ஷேப் வச்சு போட் மாதிரி ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 4 இன்ச்சு ஷோல்டர் ஃபால் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக லைன் போடுறோம்ல, லைன் போடுறது வந்து போட் நெக்னால ஒரு 4 இன்ச்சு லைட் கிராஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கேப் வந்து 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இதோட கேப் 3 இன்ச்சு, இந்த ஹைட் வந்து 5 இன்ச்சு கொடுத்துருக்கேன் 28னால. ஓகேவா? இதுக்கு மேலே 30க்கு மேலே 32 40னா இது 5.5 கொடுத்துக்கோங்க. இந்த ஹைட்டு 5.5 கொடுத்துட்டு கழுத்தோட அகலம் 4.5 கொடுத்துக்கோங்க. ஷோல்டர் இது 2 இருக்கட்டும். எப்பயுமே ஷோல்டர் 2.5க்கு மேலே போயிடவே கூடாது. இதுதான் கரெக்ட் அளவு. 2.5 இருக்கட்டும். அப்புறம் மார்பு சுற்றளவு வச்சுட்டு 1.5 கொடுத்துருக்கேன். 1.5 கொடுத்துட்டு எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிட்டு இடுப்பு சுற்றளவு என்ன மெஷர்மெண்ட்டோ டிவைட் 4 டிவைட் பண்ணி 1 இன்ச்சு கொடுத்துட்டு 1.5 இன்ச்சு கரெக்டாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டு இதுதான் ரெடி அளவு. ரெடி அளவு வந்து ஒரு ஸ்கேல் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்கேல் அளவு ஒரு லைன் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஓகேவா? கட் பண்றப்ப ஃப்ரண்ட் கட் பண்றப்ப இந்த அளவு கட் பண்ணணும், பேக்ல இந்த அளவு கட் பண்ணணும். கட் பண்றப்ப ரெண்டையும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ரெண்டுமே போட் நெக், அதனால இப்படியே ஒரே இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? கொக்கி வந்து ஃப்ரண்ட் கொக்கி வேணும்னா ஃப்ரண்ட் வச்சுக்கோங்க, பேக் கொக்கி வேணும்னா பேக் வச்சுக்கோங்க. இதுல யாருக்கா டவுட் ஏதாச்சும்? இப்ப இங்க கொடுத்துக்கிறீங்களாக்கா இந்த 3.5 2.5 இது வந்து நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி. ஆமா, மார்பு சுற்றளவு பொறுத்து இப்ப 28, அதனாலதான் இந்த 3.5 2.5 கொடுத்துருக்கேன். சப்போஸ் 30 40க்கு மேல 36 போயிட்டுன்னா 4.5 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? 40 36 38ன்னா 4.5 கொடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலம் 4.5 கொடுத்துட்டு ஷோல்டர் 2.5க்கு மேல போயிடாதீங்க. போட் ஷேப் வரவே வராது உங்களுக்கு. இந்த போட் ஷேப் கம்பல்சரி இந்த ஷேப்போட தான். கண்டிப்பா 4 இன்ச்சு கீழே கொடுத்து இறக்கி. இது என்ன? இது ஒரு 1/2 இன்ச்சு போர்டு ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, உங்களுக்கு வளைவே வரலன்னா ஆம்கோல் ஸ்கேலை வச்சு இந்த இப்படி வைக்க கூடாது, இப்படி ரவுண்டால வைக்க கூடாது, சேஃபே மாறிடும். இப்படி வச்சுக்கோங்க. போட் ஷேப்ல வச்சு லைட் அப்படி